பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு I am that I am. இருக்கிறவராக நான் இருக்கிறேன் என்பது. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே ஒருவன் உற்சாகமாக ஆராதனைக்கு ஒரு நாள் வந்திருந்தான். மிகுந்த மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்தான். இன்று சோர்ந்து போய்விட்டான், கலங்கி போயிருக்கிறான். முன்பு இருந்த மகிழ்ச்சி இல்லை. ஆராதனைக்கு நடைபெறும் போல வருகிறான். எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. அவனுடைய மனதிலே ஒரு கவலை. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. என்ன கேள்வி? நீ ஆராதிக்கிற உன் தேவன் எங்கே? உன் கர்த்தர் உன் வாழ்க்கையில் காணப்படவில்லையே. கர்த்தரின் சத்தத்தை விட ஒரு பிரச்சனையின் சத்தம் அதிகமாய் கேட்கிறது. மனம் மகிழ்ச்சியின் சத்தத்தை விட வருத்தத்தின் சத்தம் அதிகமாய் கேட்கிறது. கம்பீர சத்தத்தை விட பலவீன சத்தமே அதிகமாய் கேட்கிறது. நீ ஆராதிக்கிற உன் கர்த்தர் எங்கே? மனம் மிக சோர்ந்து போய்விட்டது. தனக்குத்தானே ஆறுதலை தேடுகிறான். என் ஆத்துமாவே நீ ஏன் தயங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் என்று தன்னை அவன் திடப்படுத்திக் கொண்டே வருகிறான். பிரியமானவர்களே, இந்த துக்கம் அதிகமாக போகுமானால் கடவுள் இல்லை என்ற நிலைமைக்கு மனிதன் வந்து விடுவான். ஆகவே இந்த காலை வேளையிலே நான் மிகுந்த இதய பாரத்தோடு உங்களுடைய ஒருவராகிலும் பின்வாங்கி போகக்கூடாது. தேவனுடைய அழைப்பில் உறுதியாக இருக்க வேண்டும். காலம் மிக சமீபம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய மாதத்தில் வரப்போகிறார். அதற்கு ஆயத்தப்படுகிற வேளையிலே அநேக வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவார்கள். இந்த சபையிலே ஒருவரும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு தேவராஜ்யத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்ற வாஞ்சையினாலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். ஒரு சிறு பையன் ஒரு படத்தை வரைந்து கொண்டிருந்தான். அங்கிருந்த ஒரு பெரியவர் கேட்டார், தம்பி, என்ன வரைந்து கொண்டிருக்கிறாய் என்று. என்ன கேட்கிறீர்கள்? இல்லை, என்ன படம் வரைந்து கொண்டிருக்கிறாய் மகனே என்று. நான் கடவுளை வரைந்து கொண்டிருக்கிறேன் என்றார். கடவுளையா? கடவுளை யார் கண்டது? ஒருவரும் பார்த்தது இல்லையே. நீ எப்படி கடவுளுடைய படத்தை வரைவாய்? அப்போது பையன் சொன்னான், முடிவிலே எல்லாம் தெரியும். படம் முடியும் போதல்ல, உன் வாழ்க்கை முடியும் போதும் தெரியும் கடவுள் யார் என்று. இன்றைக்கு இல்லை என்று சொல்லலாம், அற்பமாய் இடலாம், அலட்சியமாய் இடலாம். கண்களை இழுத்து ஓடும் நாள் ஒன்று வரும். அந்த நாளில் தெரியும் கடவுள் உண்டா இல்லையா என்று. அருமையானபடி, ஆகவே இந்த நாளில் விசுவாசிக்கிறவனுக்கு கடவுள் தெரியும், விசுவாசிக்க முடியாதவனுக்கு கடவுள் தெரியாது. ஆனால் கடைசி நாளிலே நீ விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்க விட்டாலும் சரி, கர்த்தர் உனக்கு தெரியும். கர்த்தர் தன்னை நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார். தேவன் தன்னை பரிகாசம் பண்ண விட்டார். ஆம் பிரியமானவர்களே, என் அருமையான சகோதரனே, சகோதரி, என் இஷ்டம் போல வாழ்வேன், நான் கடவுளுடைய கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிய முடியாது, நான் சுதந்திரமாக பிறந்தவன் என்று நீ சொல்வாயானால் உனக்கு இந்த வசனத்தை நான் நினைவூட்டுகிறேன். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிரசங்கி 12:14. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் இன்றைக்கு உனக்கு சரி என்று படுகின்றன. நான் இப்படித்தான் செய்வேன், இப்படித்தான் பேசுவேன்,
இப்படித்தான் சிந்திப்பேன் என்று மனம் போல இருந்தால் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயலையும் குறித்து கர்த்தர் உன்னை நியாயத்திலே நிறுத்துவார் என்று அறி. இதை மறந்து விடாது. நான் பேசுகிற வார்த்தைக்கு, நான் எழுதுகிற எழுத்துக்கு, நான் எடுக்கிற நடவடிக்கைக்கு ராஜாதி ராஜன் முன்பு ஒரு நாள் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிபனே கன்னிகையே உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் எப்படியெல்லாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று உன் இருதயம் உனக்கு சொல்கிறதோ அப்படியெல்லாம் செய். அப்படியெல்லாம் சந்தோஷமாய் இரு. மனம் போல நட. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன்னுடைய நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் எதை எதை பார்த்து மகிழ வேண்டும் எண்ணுகிறாயோ அதையெல்லாம் பார். எப்படியெல்லாம் உன் இருதயம் உனக்கு சொல்கிறதோ அப்படியெல்லாம் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் உன்னை நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார் என்று அறி. என் அருமையான வாலிபனே, கன்னிகையே, இஷ்டம் போல நட. யாரும் தடுப்பார் இல்லை. மனம் போல நட. எனக்கு சுதந்திரம் இருக்கிறது. நான் இப்படித்தான் பார்ப்பேன், நான் இப்படித்தான் எழுதுவேன், நான் இப்படித்தான் வாழ்வேன். சரி, ஒன்று மாத்திரம் ஞாபகம் வை. கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கலாம். இந்த சொற்கள் உனக்கு அந்நிய சொற்களாக இருக்கலாம். ஒன்று மாத்திரம் இதயத்தில் ஆழத்தில் வை. ஒரு நாள் நீ கேட்கிற இந்த வசனம் உன்னை நியாயத்திலே கொண்டு நிறுத்தும். அதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே பயபக்தியாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க இன்றைக்கே பிரயாசப்படு. உன் நெஞ்சின் வழியிலே நடக்காதே, உன் கண்ணின் காட்சியிலே நடக்காதே. சத்திய வேதம் என்ன சொல்கிறதோ அந்த பாதையில் நட. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அருமையானவர்களே, சங்கீதம் 73:11 இவ்விதமாக சொல்லுகிறது. தேவனுக்கு அது எப்படி தெரியும்? தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு மனிதனுடைய கேள்வி, என்னை எப்படி நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார்? என்னுடைய அந்தரங்கம் அவருக்கு தெரியுமா? என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவருக்கு விளங்குமா? அவருக்கு அவ்வளவு பெரிய அறிவா? உலகத்துள்ள எல்லாருடைய அந்தரங்களையும், கோடிக்கணக்கான மக்களுடைய எழுத்துக்களையும், கோடிக்கணக்கான மக்களின் சிந்தனைகளையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறாரா? இவ்வளவு பெரிய அறிவா? அருமையானவர்களே, தேவனுக்கு விரோதமான பெரிய சிந்தனைகள், தங்களை பகுத்தறிவாளர்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே ஒரு சத்தம் கேட்கிறது, நான் கடவுளை நம்புகிறேன். இப்படி ஒரு சத்தம் கேட்கிறது, நான் கடவுளை நம்புகிறேன். இந்த சத்தம் விசுவாசத்தின் சத்தம் அல்ல. நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லுகிற சத்தம் அர்ப்பணிப்பு இல்லாத சாதாரண அர்த்தமற்ற ஒரு வாக்கியம். நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்வது அர்த்தம் இல்லாதது. கடவுளை தெரியுமா? கடவுள் யார்? உனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம்? இதை அறிந்தால் தான் சொல்ல முடியும் நான் கடவுளை நம்புகிறேன் என்று. மற்றபடி நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்வது அர்த்தமில்லாத ஒரு நம்பிக்கை. ஏதோ ஒருவர் மேலே இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார், என்னை வழிநடத்துவார், நான் கீழே விழுந்தால் தூக்கி எடுப்பார், ஏதாவது தொலைத்து விட்டால் எடுத்து தருவார். இதுதான் கடவுளை பற்றிய சராசரி மனிதனுடைய சராசரி அறிவு. E.W. Tozer ஒரு தேவ பக்தன் சொல்லுகிறார், what we believe about God is the most important thing about us. கடவுளை பற்றி நாம் என்ன அறிந்து கொள்கிறோமோ அதுதான் நம்மை பற்றிய பெரிய முக்கியமான காரியம்.
நான் யார் என்றால் கடவுளை பற்றி என்னுடைய அறிவு என்ன, கடவுள் யார் என்று நான் எண்ணுகிறேன், கடவுளுக்கு எனக்கு உள்ள தொடர்பு என்ன, இதை வைத்துக் கொண்டுதான் நான் யார் என்பதை உலகம் அறிய முடியும். ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் யார்? உங்கள் படிப்பை கொண்டோ, உங்கள் அந்தஸ்தை கொண்டோ, உங்கள் உத்தியோகத்தை கொண்டோ, உங்கள் வருமானத்தை கொண்டோ உலகம் ஒரு அடையாளத்தை சொல்லலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலான அடையாளம் எனக்கும் என் கர்த்தருக்குள்ள உறவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். இதுதான் உண்மையான அடையாளம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, have you maintained your relationship with God? Are you in full understanding of the existence of God? கடவுள் இருக்கிறார் என்பதை உண்மையான ஞான அறிவோடு சொல்கிறீர்களா? பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் உட்பட உலகத்தின் பெரும்பான்மையான மக்கள் கடவுளை நம்புகிறது இல்லை. கிறிஸ்தவனும் சரியான முறையில் கடவுளை நம்பவில்லை. உலக மக்களும் வேதாகமத்தின் கடவுளை நம்புகிறது இல்லை. பொதுவான நம்பிக்கை ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த ஒருவன் யார்? கல்வி, அறிவு, ஞானம், அன்பு, இப்படி பல பல வகைகளை சொல்வானே தவிர அந்த ஒருவன் யார் என்று உலகத்துக்கு தெரியவில்லை. அந்த தெரியாத கடவுளையே மனிதன் அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறான். கிறிஸ்தவனும் அறிந்த கடவுளை மறந்து விடுகிறான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் கடவுளுக்கும் நமக்குள்ள தொடர்பை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கடவுளை பற்றிய சிந்தனை மனிதனுக்கு எப்போது வருகிறது? நான் பொதுவாக யோசிப்பேன், ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு தெருவில் ஒருவன் நடப்பானால் கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த வாழைப்பழத்துக்காக ஸ்தோத்திரம் செய்ய மாட்டான். பொதுவாக சாப்பிட்டு கொண்டே போவான். அந்த தோலை கீழே போடுவான், அது மேல வடிக்கு பொத்துன்னு விடுவான். கடவுளே எது? கடவுளை தேடுகிற நேரம் இதுதான். ஒரு ஆபத்து என்ற உடனே மனிதன் கடவுளை தேடுகிறான். ஆபத்து கடவுளை வெளிப்படுத்தாது. மனிதன் ஆபத்திலே கர்த்தரை தேடலாம். But the danger will not reveal God. ஆபத்து கடவுளை வெளிப்படுத்தாது. தெரியுமா எப்போது கடவுளை பற்றிய அறிவு நமக்கு வந்தது? பைபிள் காலேஜுக்கு போனால் கிடைக்குமா? சந்தேகம். ஆராதனைக்கு வந்து கொண்டிருந்தால் கிடைக்குமா? நிச்சயம் சொல்ல முடியாது. கடவுளை பற்றிய அறிவு மனிதனுக்கு எப்போது வந்தது? சங்கீதம் 22:10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளிப்பட்ட உடனேயே அதற்கு கடவுளை பற்றிய அறிவு கொடுக்கப்படுகிறது. அதனுடைய ஆத்மாவிலே தேவனை பற்றிய அறிவு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, குழந்தை பிறந்தவுடனேயே அதற்கு இயல்பாக இயற்கையாக தேவனை பற்றிய அறிவு உண்டாகிறது. தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கர்த்தரை பற்றிய அறிவோடு தான் குழந்தை பிறக்கிறது. கை கால்களோடு குழந்தை பிறப்பது எவ்வளவு நிச்சயமோ அதைவிட நிச்சயம் தேவனை பற்றிய அறிவோடு தான் குழந்தை பிறக்கிறது. வளர வளர அந்த அறிவு வளரலாம், மங்கி போகலாம். அது அவனது சூழ்நிலையை பொறுத்தது, அவன் வளரும் விதத்தை பொறுத்தது. ஆகிய நாம் எல்லாருமே பிறக்கும் பொழுதே தேவனை பற்றிய அறிவோடு பிறந்தோம். தேவனுடைய சகல காரியம் குழந்தைக்கு தெரியாது, ஆனால் கடவுள் உண்டு. நான் உமது சார்பிலே விளைந்தேன் என்று வேதம் சொல்லுகிறார். ஆகிய சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே மனிதன் தேவனை நம்பியே பிறக்கிறான். பிரியமானவர்களே, ஒரு வரலாற்று ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பலத்த நஷ்டம் அடைகிறான் ஒரு மனிதன், பக்தி உள்ளவன், ஆனா பலமான நஷ்டம். அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விட்டன, தோட்டம் துறவு அழிந்து விட்டது, வீடு வாசல் அழிந்து விட்டது.
அவருடைய 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். கடுமையான நஷ்டம். இவைகள் எல்லாம் எனக்கு ஏன் சம்பவித்தது? எதற்காக இந்த நஷ்டம்? எதற்காக இந்த மரணம்? எதற்காக எனக்கு இந்த கஷ்டம்? இப்படியெல்லாம் உள்ளத்தில் 1000 கேள்விகள் எழுந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? யோபு 1 அதிகாரம் 20 வசனம் 21 வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். யோபு தொழ ஆரம்பிக்கிறான் மனிதனை, கர்த்தரை. எப்போது தொழுகிறான்? தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு எந்த விளக்கமும் கிடைக்கவில்லை. No explanation to the disaster. No answer from the Lord regarding the catastrophe. இந்த நஷ்டம், இந்த கஷ்டங்களுக்கு பரலோகம் எந்த பதிலும் தரவில்லை. யோபு என்ன செய்கிறான்? ஏன் பதில் தரவில்லை? என் வாழ்க்கையிலே ஏன் இந்த கஷ்டம்? ஏன் திடீரென்று எனக்கு இந்த பிரச்சனை என்று போராடவில்லை. இத்தனை கஷ்டம் நஷ்டங்களுக்கு மத்தியிலே கர்த்தரை தொழ ஆரம்பித்தான். ஏன் தெரியுமா? என் தாயின் வயிற்றிலிருந்து நான் நிர்வாணியாய் வந்தேன், ஆனால் தேவ அறிவோடு வந்தேன். அந்த அறிவு என்னை தொழச் செய்கிறது. ஆகவே எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. இயற்கையாக எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அது எனக்கு விளங்கினாலும் சரி, விளங்காவிட்டாலும் சரி, எனக்கு விளங்குகிற ஒரு சத்தியம், என் கர்த்தரை நான் தொழுது கொள்வேன். எக்காலத்திலும் அவர் துதி என் வாயில் இருக்கும். இதுதான் கர்த்தரை தொழுது கொள்கிற இயற்கையான காரியம். காரண காரியங்களை தேடிக்கொண்டிராதீர்கள். கர்த்தரை துதிக்க, கர்த்தரை போற்ற எந்த காரணமும் நமக்கு தேவையில்லை. அவர் கர்த்தராய் இருக்கிறபடியினாலே நாம் அவரை தொழுது ஏற்றி புகழுவது நம்முடைய கடமை. நாம் அதை செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இப்போது பார்க்கிறோம், எந்த மனிதனையும் பார்த்து உங்களுக்கு நீங்க வாங்குகிற சம்பளம் போதுமா, இன்னும் கொஞ்சம் இருந்தால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு வயது என்ன? எனக்கு 94 வயது. இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தது போதும் என்று எடுக்கிறீர்களா? இல்லை, என் பேத்தி மகளுடைய கல்யாணத்தை பார்த்து போகலாம் என்று இருக்கிறேன். மனிதனுக்கு திருப்தி இல்லை. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் பணமோ பதவியோ ஆஸ்தியோ எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்கிறான். அப்படி இன்னும் கொஞ்சம் கிடைத்தாலும் அவன் ஆத்மா இன்னும் கொஞ்சம் வேண்டும். அந்த இன்னும் கொஞ்சம் என்று கேட்கிறானே, அது என்ன? அதுதான் கடவுள். கடவுளுடைய சமூகத்தை ஆத்மா வாஞ்சிக்கிறது. அந்த சமூகம் இருதயத்தில் இல்லாததுனாலே something more, something more. The soul is craving for that. ஆத்மா அதற்காக. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனை பற்றிய அறிவு நமக்கு வருகிற வரையிலும், மனதார கர்த்தரை தொழுது கொள்கிற வரையிலும் நம்முடைய இருதயத்துக்கு சமாதானமே வராது. ஆகையினால் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரோடுள்ள உறவை நெருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். எக்காலத்திலும் கர்த்தரை துதியுங்கள். அதனாலே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 42:1, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது தண்ணீருக்காக வாஞ்சித்து கதறுவது போல, அது இயற்கை. யாரும் அதுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அதுபோல நம்முடைய ஆத்துமா இந்த வறண்ட உலகத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. கல்லூரி மாணவன் சமாதானம் இல்லாமல் வீட்டுக்கு வருகிறான். வேலை ஸ்தலத்திலிருந்து திரும்புகிற கணவன் உற்சாகம் இல்லாமல் நடந்து வருகிறான்.
பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற ஆசிரியை வீட்டுக்கு நடந்து விடுகிறார்கள். எல்லாருடைய ஆத்மாவிலும் கலக்கம். ஒருவரை ஒருவர் தேற்றுகிறோம். காஃபி குடி, சற்று இளைப்பாரு, இந்த பாட்டை கேள், இந்த டிவி முன்னால் உட்கார், பல ஆலோசனை. ஆத்மாவுக்கு தேவை டிவி அல்ல, காஃபி அல்ல, உறவு அல்ல, உபசாரங்கள் அல்ல, தேவ சமூகம், கர்த்தருடைய சமூகம் ஆத்மாவுக்கு வரவே. இளைத்த ஆத்மாக்களுக்கு தேவனை பற்றி ஒரு அறிவு வேண்டும். என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்க வல்லவர் என் கர்த்தர், எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார், அவர் கரத்திலே ஒப்புவிப்பது. இந்த அறிவு வந்தால் தான் மனிதன் சமாதானம் அடைவான். அது வரையிலும் கலங்கி தவித்து தடுமாறுന്ന நிலைமையில் தான் மனிதன் இருப்பான். அருமையானவர்களே, இப்போது மனிதன் ஒன்று செய்கிறான். கடவுள் கடவுள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த பையன் யோசிக்கிறான், எனக்கு சஞ்சலமாய் இருக்கிறது, எனக்கு பாடங்கள் விளங்கவில்லை, சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் துரோகிகளாய் போகிறார்கள், இந்த ஆசிரியர் கூட கடுமையாக என்னுடன் நடந்து கொள்கிறார். இப்படியெல்லாம் மனம் ஏங்கும் போது வீட்டிலே, சபையில், சமுதாயத்தில் கடவுள் என்ற வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் யோசிக்கிறான், கடவுள் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பாரா? உடனே அவன் எண்ணுகிறான், I want to make a God for myself. எனக்காக ஒரு கடவுளை உண்டாக்க போகிறேன். கடவுள் தானே எல்லாவற்றையும் செய்வான். I will make my God. என் கடவுளை நான் உருவாக்க போகிறேன். பிரியமானவர்களே, மனிதனுடைய சிந்தனை தனக்கு ஒரு கடவுளை தானே உண்டாக்கி கொள்ள முடியும் என்று எண்ணுகிறான். அதனாலே கண்ணில் காண்பதையெல்லாம் கடவுள் என்று சொல்லுகிறான். கல்வியை தெய்வம் என்கிறான், அம்மாவை தெய்வம் என்கிறான், அப்பாவை தெய்வம் என்கிறான், தொழிலை தெய்வம் என்கிறான், மரம் செடி கொடி இவைகளை தெய்வம் என்கிறான். இப்படி கண்ணில் பட்டதெல்லாம் தெய்வம் தெய்வம் என்று வழிபட ஆரம்பிக்கிறான். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. பிரியமானவர்களே, உங்களில் ஞானஸ்தானம் பெற்றவள் உண்டு, இந்த ஆராதனையில் பல வருஷங்களாய் வந்தவள் உண்டு, இன்று காலையிலே வேதம் வாசிக்காதவள் உண்டு, இன்று காலையிலே தேவ சமூகத்தில் ஜெபிக்காமலும் வந்திருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களை கவனித்தார்களா? ஜெபம் பண்ணினாயா என்று உன் தாய் உன் தகப்பன் உன்னிடத்தில் கேட்டதுண்டா? காலையில் எழுந்தது படித்தாயா, சாப்பிட்டாயா என்று கேட்ட அன்பின் குரல்கள் எல்லாம் உன் காதில் விழுந்தன. வேதத்தை வாசித்தாயா என்று உன்னை பார்த்து கேட்ட குரல் உன் காதிலே விழுகிறதா? வேதத்தை வாசிக்காமல் நீ வந்திருப்பாயானால், கர்த்தரை தொழாமல் இந்த ஆராதனைக்கு நீ வந்திருப்பாயானால், இருண்ட இருதயத்தோடு வந்திருக்கிறாய் என் மகனே. ஒரு இருண்ட இருதயம். ஏன் அது இருண்ட இருதயம்? அது கர்த்தரை ஸ்தோத்திரிக்காத இருதயம், தேவனுக்கு நன்றி சொல்லாத இருதயம், தேவ சமூகத்தை தேடாத இருதயம். அது இருட்டாயிருக்கிறது. அந்த இருதயம் இருட்டாயிருக்கிறது. அந்த இருட்டு இருதயம் உன் சிந்தனையை வீணாக்கும். தாறுமாறாக சிந்திப்பாய். வாழ வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக நான் சாக வேண்டும் என்று சொல்லுவாய். தாயின் தகப்பனின் கனம் பண்ணு என்று சொல்வதற்கு பதிலாக அவனை அலட்சியம் பண்ணு என்று சொல்லுவாய். இருதயம் இருளாய் போகும். என் மகளே, உன் இருதயம் எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரியாமலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தாமலும் வேதத்தை வாசிக்காமலும் கடவுள் என்று அறிந்தும் அலட்சியமாய் வந்திருப்பாயானால் உன் மனம் இருண்டதாயிருக்கும். அப்போது தடுமாறி போவாய். நீ அடுத்து என்ன செய்ய போகிறாய் பாருங்கள். 22 வசனம் வேகமாய் வாசிகள். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி, தங்களை பெரிய ஞானி என்று சொல்வார்கள்.
God has granted us much wisdom. எனக்கு நல்ல ஞானம் இருக்கிறது சொல்வார்கள். ஆனா ஞானத்தினாலே அவளுக்கு என்ன கிடைத்தது? பைத்தியமானார்கள். பைத்தியமாகி என்ன செய்திருக்கிறார்கள்? வாசியுங்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள பிராணிகள், மிருகங்கள், பறவைகள் இவைகளுக்கு ஒப்பாக்குகிறார்கள். மரம், செடி, கொடி, குரங்கு, பன்றி, கழுதை, நாய் இவைகளையெல்லாம் தெய்வம் என்று வழிபட காரணம் என்ன? இருண்ட இருதயம், சோத்தரியாத இதயம். இந்த இதயங்கள் தடுமாறி போகின்றன. என் அருமையான சகோதரி, சகோதரி, நீ இன்றைக்கு ஒரு இருதயத்தை சரிப்படுத்தாவிட்டால் நாளை நீ கண்டதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிற பரிதாபமான நிலைக்கு போய்விடுவாய். தேவ சமூகத்தில் பைத்தியக்காரனை போல இருப்பீர்கள். ஆகையினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனை அறிந்திருக்கிறீர்கள், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருங்கள். அருமையானவர்களே, இவ்விதமாக கண்டதையெல்லாம் தெய்வம் என்று சொல்லுகிற காலம் ஒன்று வரும். அந்த காலம் வருவதற்கு முன்பு, நீ ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட அப்படி ஒரு காலம் உனக்கு வந்துவிடும். எத்தனையோ தேவ பக்தர்கள் எவ்வளவோ பரிசுத்த வாழ்க்கைக்கு பிறகு கடவுள் இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இருண்ட இருதயம் அவரை பற்றி கொண்டது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். உலகத்தின் மிக பிரபலமான ஊழியக்காரர் ஓரல் ராபர்ட்ஸ் மகன் பேர் ரிச்சர்ட். ஓரல் ராபர்ட்ஸ் பிரசங்கம் பண்ணும்போது ரிச்சர்ட் கூட இருந்து பாட்டு பாடுவான், உற்சாகமாய் பாடுவான். ஒரு நாள் காலையில் ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபத்தை முடித்து புறப்படுகிற வேளையில் துப்பாக்கி சட்டம் கேட்டது. பக்கத்து அறையிலிருந்து ஓடி போய் பார்த்தார். எந்த மகன் தன் கூட நின்றானோ அந்த மகன் துப்பாக்கியினால் தன்னை இரையாக்கி அவன் மரித்து போனான். அவருடைய அடக்க ஆராதனையில் உலகத்தின் மாபெரும் ஊழியக்காரனாகிய ஓரல் ராபர்ட்ஸ் உலகத்தில் சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் தலை கம்பீரமாய் நின்று எத்தனையோ அடக்க ஆராதனையை நடத்தி இருக்கிறேன். அடக்கம் செய்யும் போது என் இருதயத்தோட நம்பிக்கை, நான் அடக்கம் செய்கிற இந்த தேவ பிள்ளையை நான் மறுபடியும் பார்ப்பேன் என்ற நம்பிக்கையிலே அடக்கமடினேன். ஆனால் இன்று தலை குனிந்து என் மகனை அடக்கம் பண்ணும்போது இவனை நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன், துக்கத்தில் அடக்கம் பண்ணுகிறேன் என்றான். அவனை தலை குனிய வைத்தது யார்? அந்த மாபெரும் ஊழியக்காரனை தலைகளை வைத்தது ஒரு ஆத்திரத்தில் தற்கொலை என்று எடுத்தான் ரிச்சர்ட். அதனுடைய முடிவு மாபெரும் ஊழியக்காரனை அவமானத்துக்கு உள்ளாக்கிற்று. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய ஒரு வாழ்க்கை தேவ மனிதனையே தலைகுனிய வைத்தது. என் அருமையான சபையை, நம்முடைய அப்பாவை, நம்முடைய பிதாவை தலைகுனிய வைத்து விடக்கூடாது. ஆகவே இந்த கால வீடில் இந்த சபையை பார்த்து கேட்கிறேன், உங்க நடவடிக்கைகளில், உங்க நம்பிக்கைகளிலே நீங்க வளருங்கள். கர்த்தருக்காக நீங்கள் உற்சாகமாயிருங்கள், சோர்ந்து போய் விடாதீர்கள். அருமையானவர்களே, இப்போது கடவுளை அறிவது எப்படி? கடவுள் என்று சொல்லுகிறோம், கடவுளை அறிவது எப்படி? கடவுளை அறிவதற்கு ரெண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று மேலிருந்து கீழ், இன்னொன்று கீழே இருந்து மேல். மேலே இருந்து கீழ் எது? கடவுள் நமக்கு தருகிற வெளிப்பாட்டை கொண்டு கடவுள் மனிதனுக்கு தன்னை பற்றி வெளிப்பாட்டை கொடுக்கிறார். அதுதான் மேலிருந்து கீழ். அந்த வெளிப்பாட்டை கொண்டு நாம் கர்த்தரை அறிந்து கொள்கிறோம். இன்னொன்று, மனிதன் தன் அறிவினாலே ஆராய்ச்சி செய்து செய்து கடவுள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறான்.
இது மனித ஞானத்தில் கடவுளை அறிந்து கொள்வது. மற்றொன்று தேவனுடைய வெளிப்பாட்டிலே தேவனை அறிவது. இந்த ரெண்டிலே எது சரி? வெளிப்பாட்டிலிருந்து கர்த்தரை அறிந்து கொள்வது சரி. அதை விட்டுவிட்டு நம்முடைய ஆராய்ச்சியிலே கடவுளை காண முடிந்தால் நான் கண்டதையெல்லாம் தெய்வம் என்று சொல்வோம். இந்த ஒரு பரிதாபமான முடிவுக்கு நாம் வந்து விடுவோம். ஆகையினால் அருமையானவர்களே, எப்போது தேவனை பற்றி அறிவதற்கு கடவுள் தன்னை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு உங்களுக்கு உதவி செய்வது ஜெபம், தியானம், வேத வாசிப்பு. இவைகள் தான் நமக்கு கர்த்தரை வெளிப்படுத்தும். கர்த்தருடைய சித்தம் என்ன? இந்த காலை வேளையில் கர்த்தர் என்னோடு என்ன பேசுகிறார்? இந்த வேலைக்கு போகலாமா, போகக்கூடாதா? இந்த படிப்பை நான் தொடரலாமா, தொடர முடியாதா? உன்னுடைய அறிவு சொல்வது தவறாக இருக்கும். வேத வாசிப்பு, தியானம், ஜெபம், இதிலே கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார். ஆகவே எப்போதும் தேவனுடைய வெளிப்பாட்டின் மூலமாக கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஞானத்தின் மூலமாக கர்த்தரை அறிய முற்பட்டால் அர்த்தமில்லாமல் முடிந்துவிடும் வாழ்க்கை. அப்படியான புத்தியை உபயோகங்கள் வெளிப்பாட்டை பெற்ற பிறகு. வெளிப்பாட்டை பெறுவதற்கு புத்தி அவசியம் அல்ல, தேவ ஞானமே அவசியம். அருமையானவர்களே, ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவிலே நாம் தொடர்ந்து இருக்க வேண்டும். ரோமர் 1:22 திரும்ப வாசியுங்கள். ஞானி என்று தங்களை சொல்லுகிறார்கள், ஆனால் பைத்தியக்காரராகி கண்டதையெல்லாம் தெய்வம் என்று வழிபடுகிறார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதாவது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை பணத்துக்கு கொடுத்தீர்களா? நம் நாட்டில் பல தெய்வங்கள், அதில் வீட்டுக்குள்ள ஒரு தெய்வம் கணவனே கண்கண்ட தெய்வம், அர்த்தமில்லாத ஒன்று. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் காலையில் எழுந்து குளித்து ஆயத்தமாகி தெய்வ வழிபாடு செய்துதான் வெளியே புறப்படுவார். அவர் வழிபடுகிற தெய்வம் யாதுன்னா அவருடைய மனைவி. அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் வாழ்க்கையில் எந்த உறவும் கிடையாது. அவருடைய மனைவியாக வைத்திருக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அவர் ஒரு தீர்மானத்துக்கு வந்தார். இந்த மனைவியை பார்த்து, நீயே எனக்கு தெய்வம் என்றார். அன்றிலிருந்து மனைவி வழிபட்டு தான் வெளியே போவார். ஞானி என்று சொல்லும் பைத்தியக்காரர்கள். ஆகவே அருமையானவர்களே, ஆனால் இதெல்லாம் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது. ஒரு மனைவியை தெய்வம் போல வைத்திருக்கிறானே என்று வைக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தை ஒருவருக்கும் கொடுக்க கூடாது. மாதா பிதா குரு தெய்வம் அல்ல. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரே எனக்கு தெய்வம், இயேசுவை அன்றி வேறு தெய்வமே இல்லை. ஆகவே இந்த நம்பிக்கையில் வர வேண்டும். அருமையானவர்களே, கடவுளை பற்றி நமக்கு பலவிதமான செய்திகள் இருக்கின்றன. அருமையானவர்களே, இந்த கடவுளை பற்றி பொதுவான செய்தி என்ன? God is a viper. இந்த கார்ல வைப்பர் இருக்குதுல்ல, தண்ணீர் எல்லாம் துடைக்கிறதுக்கு, அது God is a viper. என் கண்ணீரை துடைப்பார். எந்த நேரமும் கர்த்தருக்கு என்ன வேலை? கண்ணீர் துடைக்கணும். தவறான கருத்து. கண்ணீரையும் வரவழைப்பார். ஆகவே அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால் அந்த கண்ணீர் எல்லாம் துடைக்க மாட்டார். தவறாக இன்றைக்கு அடுத்ததாக கடன் அடைப்பவர். நீ மனம் போல கடன் வாங்கு, கர்த்தர் அடைச்சுக்கிட்டே இருப்பார். போன மாதம் கடன் அடைத்தவர் இந்த மாதம் கடனை அடைக்க வல்லவர். அல்லேலூயா. போதகர் சொல்வார், உடைய சபையெல்லாம் ஒரே ஆரவாரம். என் அருமையான சபையை சத்தியத்துக்கு விரோதமானவைகள். கடன் வாங்காது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நான் கடனை அடைப்பேன் என்று சொல்லவில்லை. ஆனால் உன் வாழ்க்கையிலே இக்கட்டு நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் உதவி செய்யத்தான் செய்வார். கடவுள் மன்னிப்பார் என்பதற்காக நாம் பாவம் செய்யக்கூடாது.
கடவுள் உதவி செய்வார் என்பதற்காக கடன் வாங்கக்கூடாது. ஆகவே ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தவறான கருத்துக்கள். அருமையானபடி என் வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். சுகமாக்க முடியும். சுகமாக்குவாரா? தம்பி, காலையில் என்ன சாப்பிட்டாய்? 10 இட்லி 30 முட்டை. இப்ப என்ன செய்யுது? வயிற்று வலி இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. அருமையான சகோதரனை சகோதரி, கட்டுப்பாடு இல்லாத உணவு, இஷ்டம் போல சாப்பாடு, வியாதி வருமா வராதா? வரும். இதையெல்லாம் கர்த்தர் சுகமாக்கி கொண்டிருப்பாரா? ஞானமாய் இருக்க வேண்டும். நம்முடைய சாப்பாட்டில் ஞானமாய் இருக்க வேண்டும். இரவு தூங்க போது எத்தனை மணிக்கு தம்பி தூங்குவாய்? 2 மணி. கண்ணெல்லாம் சிவந்து காலையில் குடிகாரனை போற எழுந்து நிற்க பரிதாப நிலைமை எதற்கு? கர்த்தர் தந்த நேரத்தை சரியாக செலவிடாதனாலே. டைம் மேனேஜ்மெண்ட் நமக்கு அவசியம். நீங்க ஒரே ஒரு இடத்துல தான் டைம் பார்க்குறீங்க. பிரசனை நாம் பண்ணும்போது சீக்கிரம் முடிப்பாரா? This is only occasion your time sends people. அருமையானவர்களே, ஆகையினால் நம்முடைய மனம் போல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இதையெல்லாம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்கள், உங்கள் எல்லாருடைய கடனையும் தீர்ப்பார். எந்த பேங்க்ல எதுக்கு வாங்கினா யாருக்கு தெரியும்? ஒட்டு மொத்தமா கடன் அடைக்கப்படுகிறது ஒரே வார்த்தையில. உன்ன கூட்டமெல்லாம் அல்லேலூயா, அடுத்த வாரம் சாட்சி, கடன் தீர்ந்தது. எப்படிப்பா? விசுவாசிக்கிறேன். சரி, பிரியமானவர்களே, ஞானம் உள்ளவர்களாக இருங்கள். சரி, விக்கிரகம் எப்படி வந்தது? இந்த விக்கிரகத்தை வைத்து வணங்குகிறார்கள். இந்த விக்கிரகம் எப்படி வந்தது? சரி, நாம் கிறிஸ்தவ விக்கிரகத்தை பார்ப்போம். யெகோவாவுக்கு விக்கிரகம் வைத்தார்கள் இஸ்ரவேலர்கள். அது எப்படி வந்தது? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். மோசே மலைக்கு போயிருந்தான். அவரை திரும்பி வர காணவில்லை. வெகு நேரம் காத்திருக்கிறார்கள். 40 நாட்கள் கடந்து போயின, இன்னும் வரவில்லை. முதலாவது, கடவுள் தூரமாய் போய்விட்டார் என்ற எண்ணம் மனிதனுக்கு வருகிறது. தன் வாழ்க்கையில் உணர்கிறான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் சொன்ன கர்த்தர் தூரமாய் போய்விட்டார். அவர் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று உணர முடியவில்லை. நான் அழுகிறேன், ஆனால் அவர் என்னை தேற்றவும் இல்லை, என் அருகிலே நான் பார்க்கவும் இல்லை. ஒன்று தெரிந்து கொள்கிறேன், நான் எரிச்சல் அடைகிறேன். இப்போது என் கர்த்தர் தூரமாய் போய்விட்டார். பொறுமை இல்லை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இரண்டாவது, அவருடைய மனதிலே எண்ணம், God is not interested in my affairs. என்னுடைய காரியங்களில் என் கர்த்தருக்கு ஈடுபாடே கிடையாது. இந்த 2 எண்ணம் தான் விக்கிரகத்தை கொண்டு வருகிறது. ஒன்று, கடவுள் இல்லை என்று சொல்லுவான், அல்லது பொய்யான ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவான். இந்த 2க்கு அடிப்படை காரணம் என்ன? கடவுள் தூரமாய் போய்விட்டார் என்ற ஒரு தவறான எண்ணம். இரண்டாவது, பொறுமை இல்லாத ஒன்று. மூன்றாவது, கடவுள் என் வாழ்க்கையில் ஈடுபடவில்லை, அவருக்கு என் வாழ்க்கையை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இந்த தவறான எண்ணமே கர்த்தரை விட்டு வெகு தூரம் மனிதரை கொண்டு வருகிறார். வளர்ந்த விசுவாசிகளாக நாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்த விசுவாசிகள், தேவனோடு நடந்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள். அவருடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தது. எச்சரிக்கையாக இருங்கள் அருமையானவர்களே. பொறுமை இழந்து போகாதீர்கள். உங்கள் மேல கர்த்தருக்கு ஈடுபாடு இல்லை என்று சொல்லாதீர்கள்.
கர்த்தர் தூரமாய் போய்விட்டார் என்று எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. ஆகையினால் இந்த நிலைமையில் நீ அடையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, the perverted mind will worship anything as God. பர்வர்ஷனுக்கு ஒரு வஞ்சிக்கப்பட்ட மனம், ஒரு மனம் வஞ்சிக்கப்பட்டு விட்டால் எதையும் தெய்வம் வந்து வணங்கும், உறுதியாக இருக்காது. நான் இப்படி சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு கேள்வி ஒருவரை எழலாம். வாலிபர்களுக்கு எத்தனையோ பேர் கடவுள் இல்லை என்று உறுதியாக இருந்திருக்கிறார்களே என்று. நான் உங்களுக்கு ஒரு அறிஞனை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஜிபி ஷா, a very intellectual giant, a ready pen of Ireland and a great orator. ஒரு பெரிய பேச்சாளன், நல்ல எழுத்தாளன், சிந்தனையாளன் ஜிபி ஷா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா Anticulus and his Lion என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், கடவுள் இல்லை, இயேசு கடவுளே கிடையாது. இதை மிக தெளிவாக ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார். அதனை நான் கடவுள் இல்லை என்று சொன்ன காலத்தில் அதையெல்லாம் விரும்பி படித்தேன். என்னுடைய ஆரம்ப காலத்தில் கடவுள் இல்லை என்பது என் தத்துவம். அதற்காகவே என்னுடைய மதிகட்ட வாழ்வை செலவழித்தேன். ஜிபி ஷாவுடைய முடிவு வந்தது. ஒரு போதகரை அழைத்தார். ஐயா, நான் மரித்த பிறகு எனக்கு திருவிருந்து கொடுங்கள் என்றார். நான் மரிக்கும் வேளையில் எனக்கு திருவிருந்து கொடுங்கள் என்றார். உடனே போதகர் கேட்கிறார், you are an atheist? நீண்ட காலமாக கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன், வயதாகிறது, திருவிருந்து கேட்கிறேன். இப்போது வயதாகிறது, சிந்தனை எல்லாம் குறைகிறது, பயம் அதிகரிக்கிறது. கடவுள் இல்லை என்று நான் முன்பு சொன்னாலும் கடவுள் இருந்து விட்டால் என்ன செய்வது என்று பயமாயிருக்கிறது. ஆகவே திருவிருந்து கொடுங்கள் என்று. ஒரு நியாயமான உணர்வுக்கு வராவிட்டாலும் பயமாட்டி படைக்கிறது. இந்த சபையில் ஒரு வாலிபனும் தன் வாழ்க்கையில் பயந்து நடுங்க மாட்டான். நீங்கள் சத்தியத்தில் வளர்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் தேவனுக்குள் உறுதியாக இருப்பீர்கள். உங்களுடைய எந்த தர்க்கமும் உங்களுடைய தேவனை விட்டு பிரிக்காது. பட்டயமோ உலகத்தின் எந்த சக்தியோ நீங்கள் அறிந்த தேவனை பற்றிய அறிவை விட்டு உங்களை பிரிக்கவே பிரிக்காது. நீங்கள் வல்லமையாய் விளங்குவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அருமையானவர்களே, அடுத்த ஒரு கேள்வி. பெரும் வெள்ளம் வந்து ஏராளமான பேர் சென்னை பட்டணத்திலே இறந்து போனார்களே, அப்போது நமது இயேசு கிறிஸ்து எங்கே போனார்? மற்ற தெய்வங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. சின்னஞ்சிறு பிள்ளைகள், வயோதிபர்கள் தட்டு தடுமாறி பொங்கி வரும் பெருவெள்ளத்திலே அகப்பட்டு ஒரு ஃபேனை பிடித்து தொங்கிக் கொண்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அலறி அலறி தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு செத்து போனார்களே. இந்த சத்தம் கர்த்தருடைய காதில் விழவில்லையா? இவர்களுக்கு விடுதலையை ஏன் கர்த்தர் தரவில்லை? இது ஒரு கேள்வி. என் அருமையான சபையே, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆதாமை ஏவாளையும் படைக்கும் காலத்தில் இந்த பூமி பரிசுத்த பூமி. ஆதாம் பாவம் செய்த பிறகு இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இயேசு கிறிஸ்து உலகத்தை படைக்கும் போது தன் மனதிலே ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். மனிதன் பாவம் செய்து இந்த பூமி கெட்டு போன பிறகு தன் திட்டத்தை விலக்கி வேறொரு திட்டத்தை கற்றுக் கொண்டு வரவில்லை. God had a plan A. A என்கிற பிளான் இருந்தது. மனிதன் பாவம் செய்தான்.
பூமி கெட்டு போயிட்டு. God did not cancel the plan A and introduce another plan B. A பிளானை தள்ளிவிட்டு B பிளானை கொண்டு வரவில்லை. தான் வைத்திருந்த முந்தைய திட்டத்தின்படியே பூமியை சமாளிக்கிறார். ஆகவே வெள்ளம் பெறுகிறது. இந்த வெள்ளம் எந்த உலகத்தில் ஏற்பட்டது? சபிக்கப்பட்ட உலகத்தில், பாவம் செய்த உலகத்தில் வெள்ளம். இந்த வெள்ளத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் that area should be surrendered to the will of God previously. அந்த இடமானது கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்குமானால் இயற்கையை வென்று கர்த்தர் அவ்விடத்திலே ஒரு விடுதலையை கட்டளையிட்டிருப்பார். காற்று வீசுகிறது, கடல் பொங்குகிறது, கப்பல் தத்தளிக்கிறது. கர்த்தரத்தில் ஒப்பு கொடுத்த உடனே காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு. நாமும் ஜெபித்து சென்னை பட்டணத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருப்போம். ஆனால் வெள்ளமே அடங்கிவிட்டு ஜனங்களை பாழ்படுத்தாது கர்த்தர் உத்தரவிட்டிருப்பார். கர்த்தருடைய தவறே அல்ல, நம்முடைய ஜெபக்குறைவும் நம்முடைய பாவமும் தான் அதற்கு காரணம். அருமையானவர்களே, மனிதன் என்ன எண்ணுகிறான் என்றால், இப்ப பையன்களுக்கெல்லாம் வருத்தம். என்னப்பா வருத்தம்? சபைக்கு போகவே பிடிக்கல. வாரத்துக்கு ஒரு நாள் தானே, வாரத்துக்கு ஒரு நாள் தானே நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன் அழுத்துக் கொள்கிறாய்? சரி, வீட்டில் இப்படியே இருக்கிறோமே, அப்பாவோட போய் கொஞ்சம் பேசலான்னு அப்பாவோட போய் டேடி அப்படின்னு அன்பா கூப்பிட்டா, பாப்பா மார்க் விழதானா, ஊர்லாம் சுற்றிட்டு வந்தியா, அந்த பணத்தை என்ன செய்த, உடனே குற்றப்பத்திரிக்கை வாசித்துருவார். அப்பா கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. அம்மா பெட்டர், படிக்காத அம்மா இருந்தா. அருமையானவர்களே, கண்டிக்கிற தகப்பன் எப்போதும் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பிடிக்காது. எனக்கு அப்படித்தான். எங்க அப்பாவை கண்டாலே எனக்கு அவ்வளவு பிடித்தம் இல்லை, கண்டிக்கிறதுனால. அதே மனப்பான்மை தான் இங்க. அப்பா பிதாவே கூப்பிட்ட போதும், நீ அக்கிரமம் செய்த, அநியாயம் செய்த, பாவம் செய்த, அப்படி சபையில எல்லாம் நமக்கு அடி மேல அடி. என் அருமையான சகோதரனே, இந்த மனநிலையிலிருந்து வெளியே வந்துவிடு. உன் தகப்பன் உனக்கு சொன்னது அன்பின் நிமித்தமாக. கர்த்தரும் உன்னை குற்றப்படுத்தி அவமானப்படுத்துவதற்காக பேசவில்லை, உன்னை தூக்கி எடுக்க அன்பினாலே. உனக்கு இந்த வியாதி இருக்க டாக்டர் சொல்வது வெறுப்பினாலா அன்பினாலா? நீ இந்த தவறு செய்கிறாய் என்று சொல்வது தாயோ தகப்பனா சொல்வது அன்பினாலா வெறுப்பினாலா? புரிந்து கொள் சபையே, தேவ அன்பை புரிந்து கொள். The church is irrelevant, no relevant body of Christ. ஆகவே சபையை அற்பமா எண்ணாதீர்கள் அருமையானவர்களே. ஆகவே இந்த நாளில் ஒரு தெளிவான சிந்தைக்கு மாறு. பிரியமானவர்களே, பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன தெய்வத்தை பற்றி. நான் இப்பொழுது கடைசி பகுதிக்கு போகிறேன். மோசே வனாந்திரத்தில் அலைந்து திரியும் போது கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். மோசே கேட்கிறான், நீர் யார் என்று கர்த்தரை பார்த்து கேட்கிறார். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமா மோசே போகிறான், பார்வோனிடத்தில் அனுப்பப்படுக போகிறான். இப்போது மோசே கேட்கிறான், உன்னை அனுப்பியவருடைய பெயர் என்னவென்று கேட்டால் நான் என்ன செய்வது? அந்த பதிலை வாசிங்க. அதுதான் வாசிக்க. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர். இப்போது பாருங்கள், கடவுள் யார்? எத்தனையோ காரியங்களை பார்த்தோம். மோசேக்கும் பிரச்சனை. ஜனங்கள் கேட்பார்கள், கடவுள் 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 சொன்ன எந்த கடவுள்? கடவுளுக்கு பெயர் என்ன? உடனே சொல்லுகிறான், கர்த்தருக்கு கர்த்தர் பதில் சொல்லுகிறார்,
இருக்கிறவராய் இருக்கிறவர் நான். I am that I am. இந்த பதில் நமக்கு எதை சொல்கிறது அருமையானவர்களே? நான் இருக்கிறவராய் இருப்பேனே தவிர நீ விரும்புகிறபடி நான் இருக்க மாட்டேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் இருப்பேன். நீ ஜெபிப்பதனாலே நான் மாறிவிட மாட்டேன். நீ விரும்புவதனாலே என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் மாறாதவர். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் இருக்கிறேன். நீதான் மாற வேண்டும். நீ மாறுவதற்கு பதிலாக என்னிடத்தில் வந்து நான் மாற வேண்டும் என்று விரும்புகிறாயா? நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இதுதான் நம்முடைய கர்த்தருடைய பெயர். இந்த பெயர் ஒரு செய்தியை சொல்கிறது. என் சபையே, நீ இருக்கிற வண்ணமாய் இருந்தால் என்னென்னை வர முடியாது. அல்லது என்னை பார்த்து நான் விரும்புகிறபடி மாறிவிடும். நீ பாவத்தை பாராதையும், நீ குற்றங்களை கண்ணோக்கி பாராதையும், நீ தண்டிக்காதையும் என்று நீ சொல்வாயானால் அதுக்கு நான் மாறவே மாட்டேன். நான் இருக்கிறவராய் இருப்பேன். அதுதான் என் பெயர் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நமக்கு ஒரு செய்தி, நாம் மாற வேண்டுமே தவிர கர்த்தர் மாறவே மாட்டார். கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள். அழுது புலம்பி அரட்டி கெஞ்சி கர்த்தரை மாற்றி விடலாம் என்று எண்ணாதீர்கள். கர்த்தர் மாறாதவர். நீங்கள் தான் மாற வேண்டும். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் யார் தெரியுமா? நீங்கள் சொல்வீர்கள், கண்ணீரை துடைப்பவர், ஆறுதல் படுத்தவர், கண்மலை மேல் நிறுத்துகிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர். நிறுத்து. இது என் பெயர். இவைகளெல்லாம் என் பெயர் அல்ல, இதெல்லாம் என் செயல்கள். என் பெயர் தெரியுமா? சொல்லும் ஆண்டவரே, இருக்கிறவராய் இருக்கிறேன். நான் என்னை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். நீதான் மாற வேண்டும். ஆகையினால் இந்த பெயரை அறிந்து பயத்தோடு வீட்டுக்கு போங்கள். கர்த்தர் மாற மாட்டார், நான் தான் மாற வேண்டும் என்று. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் என்னை வெளிப்படுத்துவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட பிறகு ஒரு ஆழமான தீர்மானத்துக்கு வாருங்கள். கர்த்தரை குறித்த ஒரு தீர்மானத்துக்கு வாருங்கள். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். 42ஆம் சங்கீதத்தை எடுங்கள். முதல் 5 வசனங்களை எல்லாரும் சத்தமாய் தீர்மானத்தோடு வாசியுங்கள். மானானது தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை குணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோടെ தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய். என்னை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பை நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். தேவாலயத்துக்கு அன்றைக்கு போகும்போது உற்சாகமாய் போனேன். இன்றைக்கு அதிக உற்சாகமாய் போகிறேன். என் கர்த்தரை நான் இன்னமும் துதிப்பேன். எந்த சூழ்நிலையில் கர்த்தரை நான் துதிப்பேன். அத்தி பழங்கள் இல்லாமல் போனாலும், திராட்சை குறையில் பழங்கள் அற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் என் கர்த்தருக்குள் நான் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் அருமையான தெய்வ பிள்ளையே, உலகத்தில் உள்ள மிகப்பெரிய அறிவு தேவனை பற்றிய அறிவுதான். டாக்டர் சிம்சன் என்ற ஒரு பெரிய டாக்டர், பல மருந்துகளை கண்டுபிடித்தவர். அவரை பார்த்து ஒருவர் கேட்டார், of all your inventions of discoveries, which is the most important one? எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தீரே, எத்தனையோ காரியங்களை புதிதாக கண்டுபிடித்தீரே டாக்டர் சிம்சன்,
உம்முடைய கண்டுபிடிப்பில் எல்லாம் பெரிய கண்டுபிடிப்பு எது? Of all the discoveries that I am a sinner, the Lord Jesus Christ is the Savior. என்னுடைய எல்லா கண்டுபிடிப்பிலும் முக்கியமானது, நான் ஒரு பாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர்.